உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பணியாற்றி வரும் புலம்பெயர் தொழிலாளர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய மாநில துணை செயலாளர் தாம்பரம் கதிரவன் தலைமையில் அரசு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றனர். மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய பேருழைப்பால் படித்து வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் 26 அன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி சுதந்திரம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி அரியலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா தலைமையில் ஊர்வலமாக வந்து அரியலூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் அன்பானந்தம், மண்டல துணை செயலாளர் மாறன், அரியலூர் தொகுதி செயலாளர் மருதவாணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுதாகர், மாவட்ட மகளிரணி செயலாளர் இந்திரா காந்தி, மாவட்ட அமைப்பாளர் ராஜேந்திரன், ஒன்றிய செயலாளர்கள் உத்ராபதி, சுல்லங்குடி கண்ணன், எஸ்என்ஐ கண்ணன், ஒன்றிய பொருளாளர்கள் மணக்கால் பூமிநாதன், கமரசப்பள்ளி முருகேசன், நகர பொறுப்பாளர் பிரபாகரன், மகளிரணி பொறுப்பாளர் கோவிலூர் முருவாகி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் வாழ்க. இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் திருநள்ளாறு இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை தொகுதி அமைப்பாளர் எழிலரசன் தலைமையில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன், மகளிர் விடுதலை இயக்கம் மாநில துணை செயலாளர் வேம்பு, தொகுதி துணை செயலாளர் துரை சுழல்யன், ஊடக மையம் மாவட்ட அமைப்பாளர் அரசவளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி இளங்கோவன், டாக்டர் அம்பேத்கர் நகர் முகாம் செயலாளர் சங்கர், சுரக்குடி முகாம் செயலாளர் ராஜேந்திரன் மற்றும் நவீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அரசமைப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். வீர வணக்கம் வீர வணக்கம் தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போரிலே சாவு கண்ட தோழர்களுக்கு
இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை ரவுண்டனா பகுதியில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் குபேந்திரன் தலைமையில் தருமபுரி கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த மண்டல துணை செயலாளர் தமிழ்வளவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து இந்திய அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாநில துணை செயலாளர்கள் அசோகன், ஜெயலட்சுமி, அம்பேத்கர், மாவட்ட பொறுப்பாளர்கள் திருநிலவன், துரைவளவன், மாயக்கண்ணன், நாவை சங்கர், பொன்ஜீவன், சித்திரபாண்டி, மகளிரணி பொறுப்பாளர்கள் செல்வராணி, மலர் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மகேந்திரன், செந்தில் ரவி, திருப்பதி சுதாகர், வீரமணி, சவுந்தர், முருகப்பட்டி ரவி, நகர பொறுப்பாளர்கள் சின்னத்தம்பி, பெருமாள், மூர்த்தி, பரமசிவன், சித்தி, சங்கர், வேல்முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடிப்படை கூறுகளான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் பிறப்பின் அடிப்படையிலான சனாதன பாகுபாடுகள் இல்லாத இந்தியாவை கட்டமைத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி திருவாரூர் மைய மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகத்தில் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ் செல்வ தலைமையில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு, மருத்துவரணி மாநில செயலாளர் தாமரையார், தொண்டரணி மாநில துணை செயலாளர் அமுதவழவன், மகளிரணி மாநில துணை செயலாளர் முத்தமிழ் செல்வி, மாவட்ட துணை செயலாளர் சுகன்யா செல்வி, மாவட்ட அமைப்பாளர்கள் சீமா மகேந்திரன், அச்சுதம் மேனன், குளிர்கரை சுதாகர், பாக்யராஜ், ஒன்றிய அமைப்பாளர்கள் சுரேஷ், புரட்சிவலவன், காசி விஸ்வநாதன், ஒன்றிய நிர்வாகிகள் பூபாலன், செல்வம், ராஜா குமார், தாமரை செல்வன், சரவணன், சிரஞ்சீவி, சுந்தர், இளவரசன் மற்றும் காசிநாதன், சத்யராஜ், விக்கி, அரவிந்த், பிரபாகரன், ஸ்டான்லி, வெங்கடேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், எழுச்சி தமிழர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர் படித்து வகுத்து வலிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட சகோதரத்துவம் ஆகியவற்றை நீர்த்து போகாமல் சனாதன பாகுபாடுகள் இல்லாத புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் உளப்பூர்வமாக மனுவாத சக்திகளால் பெரும் கேடான சூழலில் இருந்து இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி மோகன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட பொருளாளர் புரட்சிதாசன், தொகுதி துணை செயலாளர் பத்ரி கெனடி, குன்றத்தூர் நகர செயலாளர் நத்தம் விசு, குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எபிவேந்தன், தெற்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை விநாயகம், குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தென்னரசு, திருப்பெரும்புத்தூர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சிகோ தியாகராஜ், பேரூராட்சி செயலாளர் பாவலன், குமரன், லோகு, ராமச்சந்திரன், தமிழரசன், சுடர்பலவன், படப்பை தியாகு, பைந்தமிழன், கணபதி, வெங்கடேஷன், செந்தமிழ் செல்வன், முத்துசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம், விட மாட்டோம், விட மாட்டோம்.
இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருதாச்சலம் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவல்லல் தலைமையில் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர்கள் கவையரசு, மாவட்ட துணை அமைப்பாளர் துரைவிளவன், கட்டையநல்லூர் மகேஷ், ஒன்றிய நிர்வாகிகள் கண்ணன், மாத்தூர் ஐயம்பெருமாள், வீரத்தமிழன், ராஜதுரை, எருமனூர் வெங்கடேசன், ரஞ்சித் அகத்தியன், அஜித் வீரப்பன், ராஜீவ்காந்தி, விக்கி, கார்குழல் விமல்ராஜ், கமாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் கோடை சுந்தரம், நாச்சியார்பேட்டை பாலு, மாவட்ட துணை அமைப்பாளர் துரைமுருகன், கர்ணன், மணிகண்டன், ஜூட் மணி, ராகுல், ரமணா, ரஞ்சித், பிரேம், ரகு, தீனா, ஜெயராஜ், ராமதாஸ், சங்கர், நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழும் அம்பேத்கர், தமிழர் தலைமையில் நவம்பர் 26 அரசமைப்பு சட்ட நாள். புரட்சியாளர் அம்பேத்கர் பல்வேறு இன்னல்களுக்கிடையில், சதிகளுக்கிடையில், சூழ்ச்சிகளுக்கிடையில் இந்திய நாட்டிற்கு எழுதியதுதான் அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். நவம்பர் 26 இன்றைக்கு அரசியலமைப்பு சட்ட நாளாக வாழும் அம்பேத்கர் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் வழிகாட்டுதலோடு இன்றைக்கு தமிழகம் எங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். அரசமைப்பு சட்ட நாளில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூர்ந்து சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் தழைத்தோங்குவதற்கு சாதிய பாகுபாடுகளும் மத பாகுபாடுகளும் மனிதர்களுக்குள்ளே, மக்களுக்குள்ளே உயர்வு தாழ்வும் என்கிற கோட்பாடை ஒழிப்பதற்காகவும் மதச்சார்பற்ற நாடாக இந்தியா இருப்பதற்கும் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்றிருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவிலே சனாதன சக்திகள் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது நீர்த்து போக செய்ய வேண்டும் அல்லது அரசமைப்பு சட்டத்தை எப்படியாவது அடியோடு மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசாக, அவரின் கொள்கை வழி நின்று போராடக்கூடிய, அவர்களின் கருத்துக்களை பொதுமக்களிடத்திலே, அனைத்து மக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய தலைவராக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரையில் அம்பேத்கர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் PR நீதிவல்லல் தலைமையில் மேதகு பிரபாகரன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் மண்டல துணை செயலாளர் 5000, நகர செயலாளர் முருகன், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல், நகர துணை செயலாளர் வயலூர் இளங்கோவன், ஒன்றிய செயலாளர் சுப்புஜோதி, ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு, ஒன்றிய துணை செயலாளர்கள் கவியரசு, மாவட்ட துணை அமைப்பாளர் துரைவிளவன், கட்டையநல்லூர் மகேஷ், ஒன்றிய நிர்வாகிகள் கண்ணன், மாத்தூர் ஐயம்பெருமாள், வீரத்தமிழன், ராஜதுரை, எருமனூர் வெங்கடேசன், ரஞ்சித் அகத்தியன், பாலா, அஜித் வீரப்பன், ராஜீவ்காந்தி, விக்கி, கார்குடல் விமல்ராஜ், கமாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் கோடி சுந்தரம், நாச்சியார்பேட்டை பாலு, மாவட்ட துணை அமைப்பாளர் துரைமுருகன், கர்ணன், மணிகண்டன், ஜூட் மணி, ராகுல், ரமணா, ரஞ்சித், பிரேம், ரகு, தீனா, ஜெயராஜ், ராமதாஸ், சங்கர், நவீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ் தேசியத்திற்கு நாளும் உடனிருப்போம், 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 உடனிருப்போம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மேதகு தலைவர் வாழ்கவே, மேதகு தலைவர் வாழ்கவே, மேதகு பிரபாகரன் வாழ்கவே, மேதகு பிரபாகரன் வாழ்கவே. வணங்குகிறோம், வணங்குகிறோம்.
மேதகு தலைவன் பிறந்த நாளில் வணங்குகிறோம். விடுதலை சிறுத்தைகள் வணங்குகிறோம். மறக்க மாட்டோம். உலக தமிழர்கள் மறக்க மாட்டோம். மேதகு தலைவரை தமிழ் தேசிய போராளியை விடுதலை சிறுத்தைகள் மறக்க மாட்டோம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி கோணமேடு பகுதியில் அமைந்துள்ள சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊடக மையம் ரவிக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் அல்போன்ஸ், நகர துணை செயலாளர் விக்கி, சிறப்பு அழைப்பாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம், உதயந்திரம் பேரூராட்சி நகர செயலாளர் வீரமணி, ஆலங்காயம் மேற்கு துணை செயலாளர் ராஜா, மகளிரணி நகர செயலாளர் ஷர்மிளா, ஒன்றிய செயலாளர் சத்யா, இஸ்லாமிய ஜனநாயக பேரவை நவ்ஷித், சவுகத், மாதனூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஷாம், அணைக்கட்டு இளைஞரணி அமைப்பாளர் மகிமேதாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மகத்தான தலைவர் அண்ணன் எழுத்தமிழ் அவர்கள் இந்த நாட்டுடைய அரசியல் சட்டம் மிக ஆபத்தான நிலையில் சனாதன சக்திகளால் பறிபோகும் சூழ்நிலை ஆபத்து இருப்பதால் ஒவ்வொரு அரசியல் சட்டத்தை காக்க வேண்டிய கடமை என்பதால் தமிழகம் அனைத்து மாவட்டங்களிலும் அரசியல் சட்டத்துடைய முகப்பொருளான உறுதிமொழி ஏற்க ஆணையிட்டார். எழுத்தம் ஆணைக்கிணங்க இன்று திருப்பத்தூர் மாவட்ட வாணியம்பாடி நகரில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. அனைவரும் எழுத்தறிவு வழிகாட்டும்படி அரசியல் சட்டத்தை காத்திட மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்களில் அரசியல் சட்டம் நாளான ஒவ்வொரு பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, அரசியல் சட்டத்துடைய விவாதத்தையும் நடத்த மாவட்ட சார்பாக முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொருவரும் நம் அனைவரும் எழுத்தறிவுடன் அவருடைய கையை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இப்போது ஒவ்வொரு நாள் தலைவர் அவர்கள் புதிய உறுப்பினர்களையும் புதிய கட்சியில் ஆர்வம் கொண்டவர்களையும் தலைவர் கொள்கையை ஏற்றுள்ளவர்களை அவர் கட்சி நீக்குமாறு கூறியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு கிராமமும் ஆடுவாக சென்று எழுத்தருடைய அடியாள கொள்கையை பரப்பி அவர்களை விடுதலை ஆக்குவது என்பது இன்றும் அதற்கு உறுதியேற்கிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அரசு போக்குவரத்து கழக வாயில் முன்பு உள்ள அம்பேத்கர் சிலைக்கு போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் பேரவை பொதுச் செயலாளர் அண்ணாதுரை தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. இதில் மண்டல பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார், மண்டல தலைவர் வீரமணி, மண்டல பொருளாளர் சசிகுமார், தலைவர் ராமமூர்த்தி, துணை பொதுச் செயலாளர் ராமலிங்கம் மற்றும் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை தீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு, தாழ்வு என்னும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசி பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் இனியவன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் அசுரவடிவேல், மாநில துணை செயலாளர் மூவேந்தன், நகர துணை செயலாளர் இருதயராஜ், ஒன்றிய செயலாளர்கள் லட்சுமணன், தசரதன், மாவட்ட பொறுப்பாளர்கள் சௌந்தரராஜன், வர்கீஸ், ராதாகிருஷ்ணன், ஐயப்பன், அன்பரசன், பிரதீப், வேலா, ஜெயராஜ், ஜெயசீலன்,
கீர்த்திவாசன், ராஜா, சுகுமார், ராஜேஷ் குடா, அசோகமலைதான், மணி, பரசுராமன், ஐயப்பன், ஆனந்த், சத்யா, முருகேசன், பொன்திருமாரகு, பிரபு, பரமேஸ்வரன், முனியப்பன், மணிபால், மணிகண்டன், ஆறுமுகம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உறுதிமொழி ஏற்றனர். தந்தை பெரியாருக்கு இரட்டை மாலை சீனிவாசனுக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய அளப்பரிய பேருழைப்பால் படித்து வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நவம்பர் 26 அன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அவற்றை நீத்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் சிறப்பு நடிப்பிலான உயர்வு தாழ்வு என்னும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் உணர்வுபூர்வமாக உறுதி கூறுகிறோம். இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி தருமபுரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அரசியலமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழீழ தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் 71வது பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராமன், ராஜா, சிவன், ஞானம், பௌத்த பெருமாள், அதிகமான், ஆட்டோ கிருஷ்ணன், சந்தானமூர்த்தி, சங்கர், பாரதி ராஜா, அர்ஜுனன், நியூரவி, அம்பேத் வலவன், திம்மராஜ், நலை ராமன், நலை சீனி, வெலை சீனி, புலிவலவன், ஆறுமுக பாண்டி, சபரி, சிவகுமார், ஆட்டோ முனுசாமி, ராஜா, கோபி, வசுபராஜ், இளஞ்சூரியன், கதிரவன், சக்திவேல், செந்தில், செல்வம், குணசீலன், கார்த்திக், செல்லத்துறை, கம்சலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சீனிவாசனுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம். இந்திய அரசமைப்பு சட்டம் நவம்பர் 26 அன்று அச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளான ஒரே வழியாகும். அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் வரிகலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மைய மாவட்ட செயலாளர் ஜெயசங்கர் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாநகர செயலாளர், தமிழ் முதல்வன், நுகர்பொருள் வாணிப கழக போராளி பசுபதி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் யோகராஜ், மகளிர் விடுதலை இயக்கத்தின் விஜயலட்சுமி பாஸ்கர், முன்னாள் செய்தி தொடர்பாளர் பவுன் அந்தோடி, வீராசாமி, சின்னராஜா, ஆதித்தமிழர் பாதுகாப்பு பேரவையின் தலைவர் ஐயாதுரை, துணைத் தலைவர் பாலையா, செயலாளர் சுப்பையா, பொருளாளர் நடராசன், வழக்கறிஞர் செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரே வழியாகும். அதற்கு இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் புரட்சியாளர் கண்ட கனவை நனவாக்குவோம் என்று இந்த நாளில் உறுதியேற்போம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட நாளான இன்று நாம் டெல்லியிலே இருக்கின்ற
அண்ணல் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறோம். அதேபோல இன்று சட்ட முகப்புரையை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை வடிவமைத்து கொடுத்த நாள் இந்த நாள். இந்த சட்டத்தின் மூலமாக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், மதசார்பற்ற சோசியலிச குடியரசு என்ற அந்த உன்னதமான முகப்பெறையை தாங்கியிருப்பதன் விரைவை அதை பொறுத்து கொள்ள முடியாத சனாதன சங் பரிவார் RSS கும்பல் இன்று மோடியும் அமித்ஷாவும் அதை நிறைவேற்றும் வகையில் அரசியல் சாசனத்தை ஒட்டுமொத்தமாக விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதை உடைத்தெறிந்து சனாதன மனிதத்தை இந்த நாட்டின் முகப்புறையாக வழங்கியிருக்கின்ற அந்த சதி வேலையை இந்த நேரத்தில் நாம் முறியடிப்போம் என்று உறுதியேற்போம். அதேபோல ஆழி செந்தில்குமார் சொல்வார் அடிக்கடி 500 ஆண்டுகளில் ஒரு அற்புதமான இலக்கிய முன்னாள் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனம். இந்த அரசியல் சாசனத்தை நாம் பாதுகாக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நமக்கான இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. திருமுட்டம் ஒன்றிய செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளர் சென்னைக்கியா சக்திவேல், ஒன்றிய துணை செயலாளர் சிவகுமார் மற்றும் அமலவான் பழனிசாமி, ரிச்சிரி செந்தில், நகர செயலாளர் குப்புசாமி, நகர துணை செயலாளர் குலபிரபு, முக்கிய பொறுப்பாளர்கள் பிரசாத், நெடுச்சேரி அன்பு, சந்தான கிருஷ்ணன், லட்சுமணன், பிரகாஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை வீர்த்து போகாமல் பாதுகாத்திடவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் சிறப்பின் அடிப்படையிலான உயர்வு, வாழ்வு, சனாதன இல்லாத புதிய ஜனநாயக இந்தியாவை கட்டமைத்திடவும் உளப்பூர்வமாக உறுதியேற்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூரில் தொடரும் சாதிய படுகொலைகளை கண்டித்து மேலூர் பேருந்து நிறுத்தம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்து பாண்டியன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு, துணை பொதுச் செயலாளர்கள் ஆற்றிலரசு, கனியமுதன், பஞ்சமி, நிலமீட்பு மாநில செயலாளர் மேலு சசி, மண்டல செயலாளர் மாலன், மண்டல துணை செயலாளர் ஐயாபு, மாவட்ட செயலாளர்கள் ரவிக்குமார், சிந்தனை விளவன், தீபன், சுடர்மொழி, காளிமுத்து, சந்திரமோகன், முத்தமிழ் பாண்டியன் மற்றும் சந்திரமோகன், துரை கண்ணன், ராஜ்குமார், புலிகம்மாள், மரியதங்கம், வசந்தி, பேச்சி, சந்திரலேகா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொடுமைக்கு எதிராக சாதிய படுகொலைக்கு எதிராக தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே எழுச்சி தமிழர் சார்பிலே இந்திய அரசமைப்பு சட்ட நாளையொட்டி கோவை போத்தனூர் ரயில் நிலையம் வளாகத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் முழு உருவ சிலை முன்பு உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் நிஷா மணிமாறன், கோட்டை சேது தளபதி சபிக், குயின்ஸ் மனோகர், விஜயகுமார், கோவை தமிழன், கோவை குனியமுத்தூர்,
மூர்த்தி, பலராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரிழைப்பால் வடுத்து பகுத்தளித்த பெற்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான அடிப்படை இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்துக் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திடவும் விளிம்புநிலை மக்களின் விடுதலை தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலை முன்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டோம். தலைவர் ஆணைக்கிணங்க இந்த உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டோம். மற்றும் இந்த மாவீரர் தினம் என்கின்ற மேதகு தலைவர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினோம். இந்த உரிமையை பாதுகாக்கும் விதமாக குறிப்பாக கோவையிலே சனாதன சங்கிகளின் கொட்டத்தை அடக்கும் விதமாக சமத்துவத்தை நிலைநாட்டிட, ஜனநாயகத்தை பாதுகாத்திட எழுச்சி தமிழின் வழியில் அவருடைய கரம் பிடித்து நடப்போம் என உறுதி கூறுகிறோம். எஸ்ஐஆரை கண்டித்து திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் உள்ள காதி கிராப்ட் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கார்கே தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட பொருளாளர் சந்தனமொழி முருகேசன், மக்கள் அதிகார மாநில செயலாளர் செழியன், மக்கள் கலை இலக்கிய கழகம் ஜீவா, லதா, தமிழக விவசாய சங்க நிர்வாகி சின்னதுரை, பெரியார் திராவிடர் கழகம், சீனி விடுதலை, அரசு மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், கென்னடி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுக்க பொதுநல அமைப்புகள், ஜனநாயக கட்சிகள் அனைவரும் இணைத்துக் கொண்டு எஸ்ஐஆருக்கு எதிராக ஓட்டுரிமை, அதே போல குடியுரிமை பறிப்பதற்கான ஒரு எச்சரிக்கைன்ற வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்தின இந்திய தேர்தல் ஆணையம் முழுக்க RSS பிஜேபியோட கைப்பாவையா மாறி போயிருக்குது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள்ல ஒரே மாசத்துல இந்த திருத்தத்தை மேற்கொள்ளணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த திருத்தத்தை அமல்படுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா, பல இடங்கள்ல தமிழகத்திலே 5 பேர் அந்த பணிச்சுமையினால தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. நேத்து ஊப்பியில ஒரு இளைஞர் அதிகாரி இப்ப தூக்குமாட்டி இறந்திருக்காரு. அவருக்கு நேத்து திருமணம், திங்கட்கிழமை தூக்குமாட்டி இறந்துட்டாரு. அப்படி இறந்த இளைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஒரு நாள் கூட்டத்துக்கு போல, அந்த தேர்தல் ஆணைய கூட்டத்துக்கு போல, அந்த எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு, அதனால பணி நேரம் நீக்கம் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு அநியாயமா கொடூரமா இருக்கு பாருங்க. அதே போல மேற்கு வங்கத்துல ஒரு பெண் பணிச்சுமையினால செத்துருக்கிறாங்க. இப்படி தினம் இந்த எஸ்ஐஆர்னால தற்கொலை செஞ்சு அதை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய ஊழியர்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. இது மிக மோசமானது. அரசியல் ரீதியா எடுத்துட்டா ஒரே மாசத்துல இவங்க சொல்றதோட நோக்கம் திருத்த முடியல. குறிப்பா திருச்சி மேற்கு தொகுதியில ஒரு இடம் தான் 100% முடிஞ்சிருக்கு சொல்றாங்க. அந்த மேற்கு தொகுதியில ஒரு ஏரியால 1040 வாக்காளர்கள், அதுல 650 பேருக்கு தான் விண்ணப்ப படிவமே கொடுத்துருக்குது. எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 27ஆம் தேதி ஆச்சு. அப்ப 400 வாக்காளர்கள் எங்க இருக்காங்க தெரியல, போன் பண்றோம் வரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்படி ஒரு பாகத்துல 400 வாக்காளர்கள் குறைஞ்சிச்சுன்னா, அப்ப 12 மாநிலங்கள்ல எத்தனை பாகங்கள் இருக்குது, எத்தனை வார்டு இருக்குது? இப்படி இதே போலதான் 65 லட்சம் வாக்காளர்களை பீகார்ல கட் பண்ணாங்க. தமிழகத்துல 6.5 கோடி வாக்காளர்களை இவங்க சொல்ல போனோம்னா 3 கோடி வாக்காளர்களை கட் பண்ணிடுவாங்க இந்த நிலைமைக்கு போனா. அதுதான் இந்த நோக்கமா இருக்குது. அந்த 3 கோடி வாக்காளர்கள் யாரை கட் பண்ணுவாங்கன்னா, இஸ்லாமியர்கள், தலித்துகள், யாரெல்லாம் RSS பிஜேபி கருத்து கொண்டவர்களோ அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறாங்க. இந்திய அரசமைப்பு சட்ட நாளை ஒட்டி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் சுமா செல்வராசு தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரை உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட அமைப்பாளர் நாவேந்தன், மாவட்ட துணை அமைப்பாளர் புரட்சி விளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் ஈழன் ரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதுகாப்போம் 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 அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் 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 பாதுகாப்பு கடமை நனவாக்குகின்ற வகையில் பிறப்பின் அடிப்படையிலான
தாழ்வு என்னும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத மாவீரர் நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பாலாஜி திருமண மண்டபம் அருகில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர்களான வீரா மணிமாறன் ஆகியோர் தலைமையில் தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு வீரவணக்கம் செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் அன்பழகன், மாறன், செல்வம், திடாமணி, சிலம்பு, தியாகு, அரவிந்த், சக்கரவிளவன், செல்வம், சுதாகர், தமிழ்வாணன், வெசன், சசி, வினித், சூர்யா, பிரவீன், பாண்டி, அஜித், ராஜீவ்காந்தி, காளிதாஸ், அஜய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போராளிகளுக்கு வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் செம்மார்ந்த வீர வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி நகர் பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற உத்தரவிட்டும் பேரூராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக கரம்பக்குடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் தலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆட்சியரை சந்தித்து புகார் மனு வழங்கப்பட்டது. அதிலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் தலைமையில் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து பேரூராட்சி அலுவலகம் அருகே உள்ள செல்போன் டவர் மீது ஏறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம், மாவட்ட துணைத் தலைவர் சந்திரபாண்டியன், டிவிஎஸ் ராமலிங்கம், நகர செயலாளர் கதிர், சக்திவேல், முத்துக்குமார், பிரபாகரன், சிவமணி, குணநீதி, தியாகராஜன், குமார், துரைமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட நாளை ஒட்டி திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசமைப்பு சட்ட நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சந்திரன், கலை இலக்கிய மாநில செயலாளர் யாழன் ஆதி, நகர செயலாளர் சக்தி, மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், விடுதலை தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் நாகப்பன், கலை இலக்கிய மாவட்ட அமைப்பாளர் பிரான்சிஸ், மாதனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஷாம் செரபிடன், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் ஏசுபேரி, மதன்குமார், மகிமேதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நவம்பர் 26 புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்து கொடுத்த அரசாங்க சட்டத்தினுடைய உறுதிமொழி ஏற்பு தமிழகம் முழுவதும் நடைபெறும் ஆணையிட்டார். அவர் ஆணையிட்டு திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட ஆம்பன் நகரில் இந்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. ஏனென்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. மோடி அரசு அனைவரையும் எதிர்க்கிறது. அது பெரிய எதிர்ப்பால் அவர்களுக்கு அவருடைய ஒரே ஒரு பயமும் அவர்களுடைய எதிர்பார்ப்பதும் அரசியலமைப்பு சட்டத்தால். அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கெறிந்துவிட்டால் அவர்கள் சனாதன இந்தியாவை படைத்திடுவார்கள். ஆகவேதான் அரசியலமைப்பு சட்டத்தை காத்திட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட நாம் உறுதுணையாக இருக்கும் எழுச்சம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் SIR என்னும் வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் மூலம் வாக்காளர்களை நீக்குவது ஏனென்றால் கிறிஸ்தவர், தலித்கள், சிறுபான்மை மக்களும் பழங்குடி மக்களை வாக்காளர் அல்லாமல் ஆக்கிவிட்டு பின்னாளில் இந்த நாட்டினுடைய மக்களை நாட்டோடு ஆக்குவது என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. அண்ணன் எழுத்தமிழ் ஆணைக்கிணங்க நாங்கள் ஒவ்வொருவரும் மாவட்டத்தில் அனைத்து பகுதியிலும் பிஎல்ஏக்களை சென்று பிஎல்ஏ படிவத்தை யார் மக்களிடம் கொடுத்தவர்களை பூர்த்தி செய்து கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, மேற்கொண்டு பூர்த்தி செய்யாதவர்களுக்கு நாங்கள் கட்சி நிர்வாகிகளே அந்த பகுதியில் பூர்த்தி செய்து கொடுத்து அண்ணன் தலைவருடைய வழிகாட்டு செயல்பட்டு வருகிறோம். பிஎல்ஓ படிவத்தை இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே